ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய வல்லமையினால நம்ம நிரப்பணும். ஹல்லேலூயா. வல்லமை தருகிற ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் நமக்காக பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறவர். வேற என்ன ஆவியானவர் என்ன செய்வார் சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுகிற தேவனாயிருப்பார். இன்னும் ஒன்று தெரியுமா, நேற்றைய தினத்தில் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவர் யார் தான்? ஹல்லேலூயா. ஆவியானவர். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவர், பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். பிசாசு வரும்போது யுத்தம் செய்கிறவர், நமக்காக செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். சொல்லுவோமா நம்ம? வல்லமை வல்லமை ஆவிய என்னை அனலாக்குங்கப்பா. சொல்லாமா? வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ நம்மை படுத்துவே. கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சொல்லுவோம், அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் இருக்கிறவர். அவர் நம்பினவரை கைவிடாமல் இருக்கிறவர். நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போமா? அவருடைய நல்ல நாமத்தை சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா.
என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கரங்களை தட்டி சொல்வோமா? என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை உவக்கினவர், இருவரை நடத்திச் செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோமா? அல்லேலூயா. கருத்தை உணர்ந்து சொல்லுவோமா? நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரே என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரே என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நல்ல துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நல்ல துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, திருக்கொட்டை ஒன்று தாரை பங்கமானது. அவர் சொல்ல தூதரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுகமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுளே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. எல்லாம் கருத்தை உணர்ந்து அவர் சமூகம் நமக்கு சந்தோஷம். ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரமே நம்பி நிரம்பி வழியுளே, ஆனந்தம் பேரானந்தமே. ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே
ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? எங்களை அப்பா நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம். நாங்கள் ஜீவிப்பது நாங்கள் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஆமாண்டவரே, இனி ஜீவிப்பது நாங்கள் அல்ல, இயேசுவே எங்களில் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் தலை தாழ்த்தி, ஆண்டவரை நீங்கள் என் காதுகளிலே பேசுங்கன்னு சொல்லுவோமா? பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இம்மட்டும் உடைய நாமத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக, உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பேசுவீராக. தகப்பனே, நாங்கள் என்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் வாசித்த சங்கீதம் என்னது? 46. எல்லாரும் அந்த சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 46. 46 முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆனால் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 46:10 சத்தமா வாசி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா நீங்கள் அமரிக்கையாய் இருந்து கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில், நீங்கள் அப்படியே நின்று கொண்டு நீங்கள் அமரிக்கையாய் இருந்து நானே தேவன் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். என் பராக்கிரமத்தை பாருங்க, என் மகிமையை பாருங்க, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி? அங்கங்கே ஓடிக்கோடி அல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அமைதியாய் உட்கார்ந்து என்னை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. எது அறிவாம்? கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவே அறிவு. இந்த 46ஆம் சங்கீதம் மிக முக்கியமான நல்ல ஒரு சங்கீதம், நல்ல ஒரு பிரியமான சங்கீதம். இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியிலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் இருக்கிறார். இப்படி சொல்லி ஆரம்பிக்கிற இந்த சங்கீதம் 3 பகுதிகளை கொண்டது. 3 பகுதிகளை, 3 வசனங்கள் சேர்ந்த 3 பகுதிகளை கொண்டது. இந்த சங்கீதத்தின் மேலே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? அல்லாமோத்தின் வாசிக்க கோராகின் புத்திரையில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்ம வாசிக்கவே மாட்டோம், அப்படி போயிடுவோம் அடுத்த சங்கீதம்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதில் ஒரு வாத்திய கருவியில் கோராகின் புத்திரைக்குள்ள அவங்களுக்குள்ளே இருக்கிற ராக தலைவனுக்கு ஒப்புவித்து இதை ஆலயத்திலே பாடும்படியாக சொல்லப்பட்ட பாட்டு. அங்கே எப்படி கொயர் இருப்பாங்க, அந்த கொயரில் இந்த கோராகின் புத்திரருக்கு அவர்களுக்குள்ளே ஒரு ராக தலைவனுக்கு இதை சொல்லி அங்கே பாடப்படுகிற பாட்டு. என்ன அப்படி எழுதப்பட்டிருக்கு? கோராகின் புத்திரர். இப்படிப்பட்ட சங்கீதம் 11 சங்கீதங்களை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். இதே மாதிரி கோராகின் புத்திரன் உள்ள ராகத்தலை புத்திரருக்குள்ளே உள்ள ஒரு ராகத்தலைவனுக்கு இதை சொல்லி எழுதப்பட்டது. கோராகின் புத்திரன். ஏன் இதை ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறாங்க? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் பூமி நிலை மாறினாலும் வாசித்து பாருங்கள். அது 2வது வசனம் என்ன? நாம் பயப்படும். சேலா அப்படின்னு இருக்கா? சேலா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுத்துங்க, இந்த இடத்துல நிறுத்தி படிங்க, இந்த இடத்துல நின்று அவதானிங்க, நின்று கொஞ்ச நேரம் யோசிங்க. பூமி நிலை மாறினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த கோராகின் புத்திரரை குறித்து எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். எங்கள் வீட்டில் போய் இந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம வாசிக்கலாம் முடியலாம். அதில் ஒரு சம்பவம் எல்லாரும் நல்லா கவனிங்க. அங்கே லேவி என்பவன் யார்? லேவி என்பவன் அவன் யாக்கோபின் மகன்.
யாக்கோபு என்றால் இஸ்ரவேல், அவனை பெயர் மாற்றி ஆண்டவர் இஸ்ரவேல் என்று சொன்னார். 3வது கோத்திரம். இவர்கள்தான் ஆண்டவருடைய வாசலை, தேவ ஆலயத்தின் வாசலை காக்கிறவர்களாக இருப்பார்கள். வாசலை காக்கிறவர்கள், அங்கே பணி செய்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த கூட்டத்தார் இங்கே நிறைய வகுப்புகள் உண்டு. அந்த வகுப்புகளுக்கு ஏற்றபடி அவர்கள் செய்வார்கள். பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கும் 16ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 16:1 பார்த்தீங்கன்னா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். இவனுக்கு, இந்த கோராகுக்கு எவ்வளவெல்லாம் ஒரு அடைமொழி பாருங்க. ஏனென்றால் பைபிளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வரலாறை உள்ளடக்கியது. மற்றவங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்காது. நீங்கள் வேற யாரும் நம்ம ஏமாற்றுவதற்கு விடக்கூடாது. இங்கே வரலாறு இருக்குது. இது உண்மையாய் நடந்த சம்பவம். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு இருக்காது. யாருக்கு பிறந்த பிள்ளை, இங்கே பாருங்க 3-4 தலைமுறைகளை பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. கோராகு அவன் தாத்தானையும் அபிராமையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றார்கள். ஆண்டவர் என்ன உங்களிடத்துல தான் பிரியமாக இருக்கிறாரா? எங்களிடத்திலும் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் மோசேயை கொண்டு 6 லட்சத்திற்கும் அதிகமான பேரை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற இவர்கள் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாக தான் இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தம் நினச்சிக்கிடுறீங்களா? கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களை ஏன் இந்த சபைக்கு மேலே உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி இந்த மோசேயினுடைய மனதை ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. என்னடா இது, நம்ம ஆண்டவர் அழைத்தாரு, 6 லட்சம் பேரை நம்ம வழி நடத்தி கொண்டு ஒவ்வொருத்தனும் இப்படி ஒன்றொன்றை சொல்லி அப்படி அவனுக்கு விரோதமாய் நிற்கும்போது அவன் ரொம்ப மன வருத்தப்படுகிறான். அப்போ சொன்னான், கோராகின் புத்திரரே வாங்க, இந்த கூட்டத்தாரே வாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நாளைக்கு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. அங்கே ஆரோன் தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு உள்ள நின்று வேலை செய்ய வேண்டியவன். அவனும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வரட்டும், யாருடைய தூபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்களை ஒரு சேலஞ்ச் பண்ணி கொண்டு வருகிறான். பாருங்க, யாரெல்லாம்? கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களை கொண்டு வருகிறாங்க. பாருங்க, அங்கே வாசஸ்தலத்தில் நின்று அவர்கள் என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். அவன் சொல்கிறான், எப்பா நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? உங்களை ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையிலிருந்து உங்களை பிரித்து எடுத்து அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்பமான காரியமா? ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை வேலை செய்கிறீங்களே, ஆனால் உங்களுக்கு இந்த ஆசாரிய பட்டம், இந்த தலைமைத்துவம் வேண்டும்னு நினைக்கிறீங்களப்பா, இது நல்லதா அப்படின்னு கேட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், நீ பரிசுத்தம் நினைக்காத, நாங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். சரி, அப்படின்னா எல்லாரும் நீங்கள் உங்கள் கூட்டத்தார் எல்லாம் வாங்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கன்னு சொல்லியாச்சு. பாருங்கள், இவங்க எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு முன்னாக வந்து நின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், நான் பூமி பிளந்து அவங்களெல்லாம் அழிக்க போகிறேன், ஆகவே அந்த கூட்டத்தை விட்டு மற்றவங்கள்லாம் நிற்காதபடி விலகி போங்க. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சேர்ந்து இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ஒரு மிலாறு, ஒரு அடி வரும்போது நம்மளும் சேர்ந்து அடிக்கப்படக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம அண்ணன் தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வழிகளை நம்ம பின்பற்றினோன்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். பாருங்க, இன்றைக்கு நம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல நம்மை அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உங்களை இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருக்கு நாம் ஆராதனை செய்ய, பாடல் பாடி அவரை நாம் ஆராதிக்க, ஜெபிக்க. அந்த ஜெபம் செய்வது என்பது என்னது? தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பதாக தூபம் காட்டுவது.
பாருங்கள், இப்படிப்பட்ட வேலைக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது சொல்கிறாரு, இந்த மோசே சொல்லுகிறான், எல்லாரும் அவங்களை விட்டு விலகி போங்க, அவங்க எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரையும் வர சொல்கிறான், கூடார வாசலுக்கு வாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், எல்லாரும் இந்த துஷ்ட மனிதருடைய சகல பாவங்களின் நிமித்தம் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த துஷ்ட மனிதருடைய எந்த காரியத்தையும் ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தொடக்கூடாது. அதை தொடக்கூடாது. எல்லாரும் விலகிவாங்க. எல்லாரும் பார்க்குறீங்களா? எண்ணாகமம் 16:30 வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 16:31 சொல்லுகிறது, அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடி போட்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். இப்போ பாருங்க, அதை கேட்டுட்ருக்க மற்ற ஜனங்கள்லாம் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி எங்களையும் விழுங்கி போடும் என்று சொல்லி அவர்கள் ஓடினார்கள். எப்படி ஓடி இருப்பாங்க பாருங்க, சிதறுண்டு ஓடி இருப்பாங்க. அப்படி ஓடி இருப்பாங்க பாருங்க. அப்படித்தான் பூமி பிளந்து, இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இந்த கோராகின் கூட்டத்தார பூமி பிளந்து விழுங்கி போட்டது. ஏன்? அவங்கள் மோசையோடு எதிர்த்து நின்றார்கள். மோசையின் மூலமாய் இந்த நாங்களும் பரிசுத்தவான்கள் தான் என்று சொல்லி அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். சபைக்குள்ளே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சபையில் எப்படி ஆராதனை செய்யணுமோ அந்த ஆராதனை முறையில் இருக்கணும். அந்நிய அக்கினி, இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாக அல்லது அவருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்யப்படக்கூடாது. இப்போ நிறைய என்னெல்லாமோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுதாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்நிய அக்கினியை கொண்டு வந்து வைக்கக்கூடாது, நம்முடைய ஆராதனையில் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியமாக அழைத்திருக்கிறார். சபையிலே ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஜனங்கள் தான், எல்லாரும் விசுவாசிகள், எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஆனால் நம் பரிசுத்தமாக இருக்க இருக்க ஆண்டவர் நம்மை வரங்களினாலும் வல்லமையினாலும் அவர் நம்மை நிரப்பி இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சிலரை அவர் போதகராக, சிலரை அவர் சுவிசேஷகராக, சிலரை அவர் அப்போஸ்தலராக, சிலரை அவர் தீர்க்கதரிசிகளாக, சிலரை அவர் மேய்ப்பராக தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஆனால் அவருடைய காரியங்களை செய்யணும். சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக, சிலரை தீர்க்கதரிசியாக. ஒருத்தர் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்யவே முடியாது, செய்யக்கூடாது. இதுதான் நம்ம ஆராதனையின் ஒழுங்கு பாருங்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசி யாராவது இருப்பாங்க, யாராவது செஞ்சுட்டு போவாங்க. அப்படி அல்ல. நான் அங்கே என்ன ஆண்டவரை, நான் அப்போஸ்தலனா, நான் சுவிசேஷகனா, நான் இந்த ஊழியத்தில் நான் எப்படி இருக்கிறேன், இந்த சபைக்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன், நான் மேய்ப்பனா. ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தால் ஆண்டவர் இந்த கூட்டத்தை நமக்கு ஒரு திஷ்டாந்தரமாய், ஒரு உதாரணமாய் வைத்திருக்கிறார் பாருங்கள். அவர்கள் தூப கலசத்தை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அந்த கோராகின் கூட்டம் எல்லாவற்றையும் பூமி தன் வாயை திறந்து, பூமி என்ன செய்யுமா? வாயை திறந்து அவர்களை முழுமையாய் மூடி நேரடியாக பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. பாதாளம் அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், பூமியின் தாழ்விடங்களில் இருக்குது. இந்த பாதாளத்திற்குள்ளே அங்கே கொண்டு போனாங்க. எல்லாரும் ஓடினாங்க. மற்றவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஓடினாங்க. சில வருஷத்துக்கு முன்னால் மகாமகம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்களும் அவங்களுடைய அன்புக்குரிய சகோதரியும் குளித்தாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தரை தண்ணியை ஊற்றி 12 வருஷத்துக்கு ஒரு தரம் பாவமெல்லாம் போகுதுன்ட்டு குளித்தாங்க. குளிக்கும்போது என்ன நடந்தது பாருங்கள். அவங்க நின்றிருந்த அந்த கட்டை அப்படியே சடன்னு முறிஞ்சிச்சு. அவ்வளோதான். எல்லாரும் அதில் நின்னவங்க எல்லாரும் கீழே விழுந்தாங்க. அப்படி கொஞ்சம் பேர் விழும்போது அதை கண்டு எல்லாரும் ஓடி போனாங்க பாருங்கள். அங்கே ஒரு பெரிய சிதறுண்டு ஓடும்போது ஐயோ நம்ம மேலே எதுவும் வந்துருமோன்னு சொல்லி ஓடுனாங்க. அங்கே நெருங்குண்டு செத்தவங்க அநேகம் பேர்.
பாவம் தொலைக்க வந்தவங்க என்ன செஞ்சாங்க? மொத்தமாக செத்து போனாங்க. இதை நீங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆண்டவர் ஆனால் இந்த கோராகின் புத்திரர் என்ன செய்கிறாங்க? அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னாகமத்தில் அவங்க பூமிக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறது கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு எழுதப்பட்ட பாடல் என்று சொல்லி. ஆண்டவர் இப்படித்தான் பாருங்கள், ஒருவரையும் தள்ளாத தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எப்படி அவருடைய பிதாக்கள் 1 நாளாகமம் 9:19 எப்படி அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காத்தார்களோ, வழியை காக்குறதுக்கு கூட அங்கே ஆள் வச்சுருக்காங்க பாருங்கள். எவனும் உள்ளே வரக்கூடாது, வழியை ஏன்னா உள்ள எல்லாமே என்ன இருக்கும்? தங்கம் எல்லாமே. ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய அந்நியர்களை உள்ள ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அவருடைய ரத்தத்தினால், இன்னைக்கு கூட அப்படித்தான், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம தான் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு உரிமையை, சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவனும் அதை தடுக்கவே முடியாது, யாரும் அதை தடுக்க முடியாது. நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம்னா நம்ம நிச்சயமாய் ஆராதனை செய்ய முடியும். இன்றைக்கி சினிமா பணி செய்கிறவர்கள்லாம் பாருங்கள், அவங்க சில நேரத்துலையும் இவங்கெல்லாம் கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறார்கள். அவர்கள் உண்மையாய் அவர்கள் ஆராதிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாதவர்கள். அவர்கள் பாடுகிற பாடல்கள் நிச்சயமாக அதில் ஒரு என்ன இருக்காது? ஒரு அபிஷேகம் இருக்கவே இருக்காது. அவர்கள் ஆனால் அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவருடைய ஆராதனை செய்வதற்கு தகுதியாக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபேஷனுக்காக சும்மா பாடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு உரிமையே கிடையாது. நமக்கு கொடுக்கிற உரிமை எப்படிப்பட்ட உரிமை? கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தான் அவரை ஆராதனை செய்ய, நம்ம நிறைய நேரம் மறந்துடுதோம். ஆராதனை செய்ய, தினம் ஆராதனை செய்ய மறந்துடுதோம். நம்ம பாட்டுக்கு உட்காந்துரு. இப்போ மற்றவங்களை பாருங்கள், காலையில் 6 மணி 7 மணிக்கு அவங்க என்ன செய்வாங்க? அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் உட்காந்துருவாங்க. அதுக்கு பலவிதமான அர்ச்சனைகளை செய்து பலவிதமான புராணங்களை பாடி அவங்க அதை ஆராதிப்பாங்க. கரெக்டாக 6 to 6:30 அப்படி நான் பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? ஆண்டவரே கொஞ்சம் நேரம் என்ன தூங்க விடுங்க சாமி. ஆண்டவர் சொல்வார், எனக்கு பிரியமானவளே, நீ வந்து தூங்குற வரைக்கும் தூங்கு, உன்னை எழுப்பாமல் இருப்பார்களாக, அப்படிலாம் வசனம் இருக்கனால நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆராதனை செய்ய ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? உற்சாகப்படுத்துகிறாரு. ஆராதனை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆராதனை செய்வேன். அதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நம்ம கொடுத்துடணும், கொஞ்சம் நேரம் கொடுத்துடணும் அவருக்காக. ஹல்லேலூயா. அப்படி இந்த கோராகின் கூட்டத்தை அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுடைய முன்னோர் செய்தது போல அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. யார் மூலமாய் கொடுக்கிறாரு பாருங்க? தாவீது ராஜாவும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் அதை செய்கிறார்கள். அவங்கெல்லாம் பூமி பிளந்து இருந்தாலும் ஒன்னொன்று மிஞ்சி இருக்காங்க, எல்லாரும் அழிந்து போகிறதில்ல. அவங்களில் ஒருவரை என்ன செய்கிறாங்க? அதன் மூலமாக வருகிற ஒரு சந்ததி யாரே ஆண்டவர் திரும்பவும் அதே இடத்துல நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் நிறுத்துகிறார். நம்ம ஒன்னால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோன்னா நிச்சயமாக நம்முடைய சந்ததி எல்லாம் ஆண்டவருக்கென்றே எழும்பும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். 1 2 அல்ல, 11 சங்கீதங்களை பாடுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சங்கீதம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பகுதி, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும். இவனுக்கு தான் தெரியும் பூமி நிலை மாறிச்சு, எப்படி அது பிளந்து போச்சு. அப்போ என்ன நடந்திருக்கும்? அவன் மாத்திரமல்ல, எல்லாம் உள்ளே போயிருக்கும், நிறைய விஷயங்கள் போயிருக்கும், மழை கூட அசைஞ்சிரும் அப்படிங்கிற வல்லமை, ஆண்டவுடைய வல்லமை உணர்ந்து கொண்டவர்கள் இந்த கோராகின் கூட்டத்தார். ஆமாவா இல்லையா? ஆமாம், பார்த்தீங்களா? அதனால் அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் நிலை மாறி போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. நாம் பயப்படும். முதலாவது
காரியம், குழப்பமான சூழ்நிலை, ஒரு பெரிய குழப்பமான, திடீர்னு இது மாதிரி யாரும் பார்த்ததே இல்லை, பூமி பிளந்ததை பார்த்ததில்லை, அதுக்குள்ளே போனதை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இப்படி ஒரு குழப்பமா, இப்படி ஒரு காரியம் யாருக்கு நேரிடாதது நமக்கு நேரிடுதா? நீங்கள் உட்கார்ந்து யோசிங்க, நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆராதனை